ஏலே, செய்தி கேட்டிங்களா? நம்ம வடிவேலு இருக்கார் இல்லையா, அவர் சிறை செல்லவிருக்கிறாராம். சந்தோஷமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஹை, நானும் ஜெயிலுக்கு போகிறேனே, ஹை, நானும் ஜெயிலுக்கு போகிறேனேன்னு ஓவர் சந்தோஷம் வடிவேலுவின் முகத்திலும் அவரோட பேச்சிலும். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு ஒரு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கீதான்னு ஒரு லேடி இருக்காங்க போல இருக்குது. அவங்க ஒரு சாமியார், பெண் சாமியார். அவரோட சேர்ந்து இவர் வடிவேலு வம்பு இழுத்துருக்காரு. எல்லாரையும் வம்பு இழுக்கிறது தான் வடிவேலுவோட வேலை. சாட்டை முருகனோட வம்பு இழுத்து சாட்டை முருகன் என்ன பண்ணார் அப்படின்றது நம்ம உலகத்துக்கே தெரியும். முகிலனுக்கும் வடிவேலுக்கும் சேர்த்து அவர் ஒரு வழி பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவர் வடிவேலு இந்த கீதா அப்படின்ற ஒரு பெண் சாமியார். இப்போ இந்த காலத்தில் யாருமே சாமியார்லாம் ரியல் சாமியார்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ராடுங்க தான். அவங்களும் ஒரு ஃப்ராடுன்னு வச்சுப்போமே அந்த சாமியாரும். அவரை சும்மா இல்லாமல் வம்புக்கு இழுத்துருக்காரு இந்த வடிவேலு. எப்போவுமே பேசுகிற மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே ஜாஸ்தியாகவே பேசிவிட்டார் இவர். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு 2-3 வாட்டி வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சாங்க போல இருக்குது. அது எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை போல இருக்குது. இப்போ உண்மையாகவே நீதிபதியே கோர்ட்டே இவரை கூப்பிட்ருக்கு, வாயா விசாரணைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வடிவேலு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார். என்னையும் கைது செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சுதந்திர போராட்டத்துக்காக தியாகத்தை செஞ்சு உள்ள ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஓவர் சந்தோஷம் வடிவேலுவின் முகத்தில். இந்த மாதிரி துக்கடா டிஃபமேஷன் கேஸ்லலாம் பார்த்திங்கன்னா வடிவேலுக்கு பெனால்ட்டி வேணால் போடுவாங்க. ஓகே, 25,000 50,000ன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி வேணால் போடுவாங்க. ஸோ அதனால் ஃபைன் தான் கட்டிட்டு வரா மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அதே போல் அந்த பெண் சாமியாரை பற்றி பேசிய வீடியோக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிடுவார்னு நினைக்கிறேன். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸான கேஸ்லலாம் 2 years கன்ஃபார்மாக ஜெயில் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கும், 2 years வரைக்கும். ரொம்ப சீரியஸான கேஸஸ்லலாம் இப்போ செல்வி டீம் எல்லாருமே ஸ்கூல் டீமை கேவலமாக பேசிகிட்ருக்காங்கல்ல, இவங்க எல்லார் பேர்லேயும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டால் 2 வருஷம் வரைக்கும் உள்ளே தள்ளுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லியிருக்காங்க, மாணவிகளெல்லாம் விபச்சாரிகள் சொல்லியிருக்காங்க, என்னென்னமோ பேசியிருக்காங்க. கண்டபடி எவ்வளோ கண்டபடி பேச முடியுமோ அவ்வளோ கண்டபடி பேசியிருக்காங்க. அப்புறம் ஆதாரமே இல்லாமல் அவங்கள கொலைக்காரங்க ரேப் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன ஒரே குரூப் யாருன்னா இந்த செல்வி டீம் தான். இதில் ஒரு காமெடி என்னென்னா, இது வரைக்கும் அத்தனை நிறைய பொண்ணுங்க செத்து போயிருக்கு. உண்மையாகவே ரேப் செய்யப்பட்ட கொல்லப்பட்ட பெண்கள் எல்லாம் செத்து போயிருக்காங்க. அவங்கள பற்றிலாம் இந்த டேஷுங்க ஒன்றும் பேசின மாதிரி தெரியல. எக்கச்சக்க பொண்ணுங்களை ரேப் பண்ணி அவங்களெல்லாம் கொன்று போட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் பேச வக்கு கிடையாது இந்த கூட்டத்துக்கு. ஆனால் பேசுகிறதெல்லாம் ஸ்ரீமதி கேஸு, தற்கொலை செய்து கொண்ட பெண்ணை 20 பேர் ரேப் பண்ணாங்க, 50 பேர் ரேப் பண்ணாங்கன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அகதி என்ன பண்ணிச்சு, ஒரு போல் போட்டிருக்கு. அதாவது ஸ்ரீமதி அதாவது சாய்ஸ் வைக்கிறாராம். 3 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கு இந்த பரதேசி. ஏன் அதில் ஒரு சாய்ஸ் தற்கொலைன்னு போட வேண்டியதானே? இதில் இந்த பன்னாடை என்ன போட்டிருக்குன்னா, ஆணவ கொலை ஒரு சாய்ஸு, 2வது சாய்ஸு நரபலி, 3வது சாய்ஸ் ரேப் அண்ட் மர்டர்னு போட்டிருக்கு. உலகத்துலேயே எல்லாத்தையும் கொலைன்னு போட்டுட்டு இது என்ன ஓட்டு போடுன்னு சொன்ன ஒரே பன்னாடை இவனாக தான் இருக்கும். ஏன் அதில் 4வது ஆப்ஷன் தற்கொலைன்னு போட்டேன்னா நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம்ல. சரி, இப்போ இந்த முட்டாள் கூட்டம் என்னத்தான் ஓட்டு போட்டிருக்குன்னு பார்க்கலான்னு நான் என்ன பண்ணேன், நானும் ஓட்டு போட்டேன் ஆணவ கொலைன்னு. ஆணவ கொலைன்னா யார் வருவா? செல்வி தான் வருவார். ஆணவ கொலைனா என்ன? பெத்த பொண்ணோட இல்லை பொண்ணோட பேரண்ட்ஸ் அவள் வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டா இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த ஜாதியை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க, அந்த பையனையும் கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் ஆணவ கொலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ கொலை நடக்கிறது அல்லவா, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆணவ கொலை இதுதான். சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், செல்வியை மைண்டில் வச்சுக்கிட்டேன். செல்வி தானே உண்மையாகவே ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு காரணம். அப்போ செல்வியோட ஆணவத்தால் தானே ஸ்ரீமதி இறந்தா. அதனால் ஆணவ கொலைக்கு நான் ஓட்டு போட்டுட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா எல்லா முட்டாள்களும் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ரேப் அண்ட் மர்டர்னு போட்டு வச்சுருக்குங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு லைவு, இன்றைக்கி லைவா,
சரி ஏதோ ஒன்று போடுவான் இவன் அந்த பண்ணாடை. வாரம் இதுங்க என்னமோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்துகிற மாதிரி, வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்துகிற மாதிரி இதுங்களுக்குள்ளே பேசிக்குது. ஐநா சபை தலைவர், அப்புறம் எல்லா நாடுகளின் தலைவர்களும் வந்து பேசுவாங்க. ஓகே, என்ன பேசுவாங்கன்னா ரேப்பு மர்டர், அவ தேவிடியா இவ தேவிடியா, இவ ஒரு அவ ஒருத்தி இவ இதில் இது பண்ணா, அவள் அதில் பண்ணான்னு சொல்லிட்டு ஊர் கதையை தான் பேசின்னு இருக்குங்க இந்த பொறுக்கிங்க. ஓகே, இதுங்களுக்கெல்லாம் புத்தி அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போவுமே ஒரு டிஸ்கஷன் பண்ணால் ஆரோக்கியமான டிஸ்கஷன் பண்ணணும். இதுங்க மண்டைக்குள்ளே ரேப்பு மர்டர். அதனால தான் இந்த கூட்டம் வந்து ப்ளூ ஃபிலிம் பார்க்குற கூட்டமாக இருக்குது. அதாவது அசிங்கமான பலான படங்கள்லாம் நிறையா பார்த்து மண்டைக்குள்ளே ஸ்ரீமதியை பற்றி அசிங்கமாக இதுங்க மண்டைக்குள்ளே திணிச்சு வச்சுருக்குங்க. இதுங்க ஸ்ரீமதியையும் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்குங்க. மற்ற பொண்ணுங்களையும் இப்போ ஸ்கூலுக்காக நான் பேசுகிறேன்னா என்னையும் கேவலமாக யோசிக்குதுங்க. அந்த டீச்சர்ஸ்லாம் அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசிகிட்ருக்குங்க. ஸ்கூல் மாணவிகளை கூட கேவலமாக பேசிகிட்ருக்குங்க இந்த பொறுக்கிங்க. ஸ்கூல் மாணவிகள் வந்து 2-3 டான்ஸ் பண்ணிட்டாங்களாம், அவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்ருக்கு இந்த பொறுக்கி பண்ணாட. இதுங்கெல்லாம் வந்து ஸ்ரீமதிக்காக வாதாடுறாங்களாம், போராடுறாங்களாம். அந்த பொண்ணு உயிரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே ரத்தம் தான் வரும் அந்த பொண்ணு கண்ணிலேருந்து. அந்த பொண்ணு உயிரோடு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசிகிட்ருக்குங்க அந்த பொண்ணை பற்றி. நீங்கள் பாருங்களேன், எத்தனை யூடியூப் சேனல்கள் செல்விக்காக ஜால்ரா போட்டுட்டு இருந்தது. நக்கீரன் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி செல்வியை வந்து உலகம் முழுக்க பரப்பினது வந்து அந்த புகழ் வந்து நக்கீரனை தான் சாரும். ஓகே, நக்கீரன் யாரையெல்லாம் தூக்கி விடுறானோ அவங்கெல்லாம் வந்து பாப்புலர் ஆகிடுவாங்க, எக்ஸ்ட்ரீம் பாப்புலர் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொளுத்தி விடுவான் அந்த நக்கீரன் பத்திரிக்கை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றிய ரொம்ப கேவலமாக எழுதி ஏதோ பாட்டு வாங்கி நக்கீரன் கோபாலை வந்து குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வச்சார் ஜெயலலிதா அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு லேடியாக ஒரு லேடி பொலிட்டீஷியன், அவ்வளவு ஆளுமை படைத்த ஜெயலலிதா அவர்களையே அவர் பெண் என்றும் பார்க்காம அவ்வளோ கேவலமாக சித்தரித்த ஒரு சேனல், ஒரு பத்திரிக்கை, வாட் எவர் யூ கால் இட் அஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து செல்வி பயங்கரமாக தூக்கி விட்டுச்சுன்னா யோசிக்கணும் நம்மலாம். இப்போது அரெஸ்ட் ஆனார் ஒருத்தர் செந்தில் பாலாஜின்றவர். அவரையே வந்து எல்லா சேனல்ஸும் வந்து கழுவி ஊற்றுச்சுங்க. ஆனால் நக்கீரன் மட்டும்தான் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு அவர் போல் உண்டா உலகத்தில், இவர் போல் உண்டா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது தள்ளிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவர் அரெஸ்ட் ஆன சமயத்துலேயே. ஓகே, ஸோ அதனால் நக்கீரன் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் உண்மை இருக்காதுன்றது மட்டும் உண்மை. ஈஷா யோகாவில் அவங்க பேர் என்ன, சுபஸ்ரீயா ஏதோ ஒரு பேர், அவங்க அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அவ்வளோ கேமராஸ் ரோட்டில் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி உள்ளே ஈஷா அவ்வளோ 1000 பேரோ 2000 பேரோ அந்த யோகா கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு இவங்களை மட்டும் கொலை பண்ணுறதுக்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து ஏதோ அரேஞ்ச் பண்ண மாதிரி கதை சொல்லிகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு பெரிய க்ரைம் நாவல் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தது இந்த நக்கீரன். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்ததுன்னு. அந்த லேடி வந்து ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை. அந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வர்றதை பார்த்துட்டு இவங்க வேறு பக்கமாக தப்பிச்சு இவங்க ஓடுறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளேயே உள்ள பிரச்சனை தான் இது. ஓகே, ஸோ அதனால் நக்கீரன் வந்து என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்காது. செல்விக்காக ஓவராக வந்து சொம்பு தூக்கின ஒரே சேனல் எது அப்படின்னா நக்கீரன் தான். அந்த விருது வந்து நக்கீரனுக்கு கொடுத்துருவோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லா யூடியூப் சேனல்ஸும் எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருந்ததோ அத்தனையும் செல்விக்காக பேசி கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, செல்வி சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோன் கதை சொன்னாங்க பாருங்கள். ஃபோனை வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, ஃபோனை பல்லி தூக்கிட்டு போயிடுச்சு, ஃபோனை எலி தூக்கிட்டு போயிடுச்சு, ஃபோனை கரப்பாம்பூச்சி தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கதையெல்லாம் சொன்னாங்க பாருங்கள் அந்த செல்வி அவர்கள். அதையெல்லாம் கேட்டுட்டு இன்னும் இந்த அம்மா இப்படி புழுகு மூட்டை மாதிரி புழுகிட்டு இருக்குது, ஒரு ஃபோன் தானே கேட்டாங்க சிபிசிஐடி, அதை கொடுக்கறதுக்கு 6 மாதமாக ஈத்துட்டு இந்த அளவுக்கு காமெடி பண்ணுது. இவங்கெல்லாம் உண்மையாகவே நம்பிட்டாங்க. உண்மையாகவே ஃபோன் இல்லை போல இருக்குது, காணா போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு போல இருக்குது, அது ஸ்பாயில் ஆகிடுச்சோ. ஏன்னா ஒரு சேனல்லையும் ஒரு கதை சொல்லிச்சு. ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு, இதுவாகிடுச்சு, போயிடுச்சுன்னாங்க. ஒரு சில சேனல்ஸில் வந்து ஃபோனு காணா போச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா 6 மாதம் கழித்து எப்படி அது பாக்ஸில், அந்த பாக்ஸ்க்குள்ளே
ஃபுல்லாக புதுசாக வைக்கிற மாதிரி அந்த ஃபோனை வச்சு அந்த ஃபோனை கொண்டு போய் கொடுத்துருக்கு இந்த பொம்பளை. அப்போது எல்லாருக்கும் ஷாக் ஆச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, இந்த பொம்பளை ஒரு ஃபோனுக்கே இவ்வளோ பொய் சொல்லுதே, அண்டா புழுகுதே, அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் புழுகு முட்டை தானா, அதனால தான் வந்து அந்த ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசியிருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் சப்போர்ட் பண்ணல. இப்போ பாருங்கள், யாரையாவது சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், அந்த பொம்பளைக்கு ஒருத்தனும் வரமாட்டான் முன்னாடி. ஏன்னா எல்லாரும் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ மொக்கா வாங்கிட்டாங்க. அதனால் அந்த பொம்பளையோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு, இப்போ வந்து ஒரு சின்ன டீம், ஒரு விஷமிகள் நிறைந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணி செல்வி அவர்கள் அதை வச்சு ஒப்பேத்திட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் பொழப்பு நடத்தணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சேனல்ஸ்லாம் செல்விக்கு சப்போர்ட்டு. வடிவேலு, அனுரா, அப்புறம் வந்து ஆசிம் அவர்கள், அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கடைசி அறிவு, அப்புறம் ஒரு டாக்ஸி ஓட்டுநர், அப்புறம் பறவை தாத்தாவோ அரவை தாத்தாவோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அடிக்கடி வந்து என்னோடய சேனல் வந்து என்னோடய வீடியோ வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்ப்பார், சிஎம்ஏ பதில் சொல்லணும்னு அவரோட வீடியோவுக்கு முதல்வர் ஸ்டாலினையே வம்புக்கு இழுப்பார். அவர் பதில் சொல்லணும், இந்த விஷயத்துக்கு ஸ்ரீமதிக்கு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு, என்னமோ முதல்வர் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வேறு வேலை வெட்டியே இல்லாத மாதிரியும், இந்த அரவை தாத்தாவோட வீடியோவை தான் விழுந்து பார்க்குற மாதிரியும், உலகம் முழுக்க அவரோட சேனல் அவரோட வீடியோஸ்லாம் தெரிகிற மாதிரி இவர் ஒரு கதை சொல்லிகிட்ருப்பார்னு வச்சுக்கோங்களேன். காமெடியாக இருக்கும். அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா விழுந்து சிரிச்சிட்டு வருவேன், ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அப்புறம் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் க்ரைம் சேனலோ ஏதோ ஒன்று வச்சுருந்தார். அவர் பேர் என்ன மறந்து போச்சு, முகமது ரஃபியா ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பேர் அவருக்கு, ஓகே, சம் நேம், ஓகே. அவர் என்னாச்சு, வடிவேலுக்கும் இவருக்கும் சண்டை வந்து, சரி நான் செல்வி கேஸு ஸ்ரீமதி கேஸ் நான் பேசவே மாட்டேன்னு அவர் ஒதுங்கிவிட்டார். நல்ல மனுஷனாகிட்டார் போல இருக்குது. ஏன்னா வடிவேலு வந்து அவரை எப்படி கட் பண்ணுமோ அப்படி கட் பண்ணி பயங்கர சண்டையெல்லாம் நடந்திருக்கு போல், சரியா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ ஒருத்தர் விலகிட்டார். அப்புறம் என்னாச்சு, இந்த டீம் வந்து ஃபுல்லாக ஒன்றா ஒத்துமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நடுவில் எங்கேருந்தோ ஒரு பூகம்பம் வந்துச்சு. இந்த அகதி என்ன பண்ணிச்சு, சும்மா இல்லாமல் அவனுக்கு யாரை பற்றியுமே நல்லதாக பேச தெரியாதே, வடிவேலுவை வம்புக்கு இழுத்துட்டான். வடிவேலுக்கு நிறைய அஃபேர் இருக்குது, இந்த பொண்ணோட அந்த ஹோட்டலில் இருந்தான், அந்த பொண்ணோட இந்த ஹோட்டலில் இருந்தான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தது, ஓகே. அதுக்கப்புறம் என்னது, வடிவேலுக்கு கோவம் வந்து வடிவேலு அகதியை தீட்ட ஆரம்பித்தான். நடுவில் செல்வி என்ன பண்ணிச்சு, ஒரு உலகமே வந்து சண்டையில் 3rd வேர்ல்டு வார் இல்லை 10th வேர்ல்டு வார் வந்தால் கூட செல்விக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சோறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்ற ரேஞ்சுக்கு செல்வி அவர்களுக்கு தன்னோட யூடியூப் சேனல் ரன் ஆகணும், அதுக்கு வியூஸ் வந்தால் தான் நமக்கு துட்டு வரும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தார். இங்கே என்னடானா பெரிய வேர்ல்டு வாரே நடந்துகிட்ருக்கு, அகதிக்கும் வடிவேலுக்கும் செம்ம சண்டை நடந்துகிட்ருக்கு. ஆனால் செல்வி அவர்கள் காதில் அது விழுந்தா மாதிரியும் தெரில, அது அவர்கள் கண்ணில் பட்டா மாதிரியும் தெரில, எதையுமே கண்டுக்காமல் வீடியோ போட்டுட்டு இருந்தார் இவர், ஓகே. ஆனால் இவங்கெல்லாம் சண்டை போட்டதே ஸ்ரீமதி கேஸுக்கு தான். ஆனால் செல்வி அவர்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எனக்கு காசு ரொம்ப முக்கியம், காசு துட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த டீம் வந்து 2ஆக பிளந்துடுச்சு. 2ஆக பிளந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த டீம் அந்த டீமை பற்றி பேசும், அந்த டீம் இந்த டீமை பற்றி பேசும், இப்படி போயிட்டு இருந்தது ஒரு கதை, ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டான், அகதி அனுராவை வம்புக்கு இழுத்துட்டான். அனுராவை வந்து கேவலமாக பேசி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அனுராவோட பொண்ணையும் சேர்த்து கேவலமாக பேசி மொத்தத்தில் அது ஒரு பெரிய கதையாயிடுச்சு. அனுரா வந்து லைவில் வந்து நியாயம் கேட்க போய் அங்கேயும் அசிங்கப்பட்டாங்க. ஆனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அனுரா அவர்களுக்கு புத்தியே இல்லை, மண்டையில் உரைக்கவே இல்லை. இது எல்லாமே நாடகம் பண்ணுறது செல்விதான்னு புரியலையான்னு தெரில. அகதி வந்து யாருக்காக செஞ்சிட்ருக்கான், இது செல்விக்காக தான் செஞ்சிட்ருக்கான். நீ போய் அங்கே போய் மறுபடியும் செல்விக்காகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்றத நம்ம கேட்க முடியல, ஓகே. அந்த அளவுக்கு அவரும் மூளை குழம்பி விட்டார்னு வச்சுப்போமே. இப்போது இது ஒரு டீமு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள், எப்படி உடஞ்சி போகுது. இது தான் வந்து செல்வியோட டீம். இது வந்து ஒருத்தரும் இவன் அவனை பற்றி பேசுகிறது, அவன் இவனை பற்றி பேசுறது, இதுங்களுக்கு வேலையே இது தான் வச்சுக்கோங்களேன்.
அதாவது இவங்கக்கிட்ட உண்மையே கிடையாது. செல்வி வந்து உண்மை பேசியிருந்தா ஓகே. அந்த டீம் வந்து ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ண யூடியூப் சேனல்ஸ் கூட இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் செல்வி அவர்கள் வாயிலேருந்து இது வரைக்கும் உண்மைன்ற வார்த்தை, அப்படி உண்மை என்ற வார்த்தை மட்டும் வரும். உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரே ஒழிய, ஆனால் அவர் மட்டும் உண்மையே பேசினது கிடையாது. ஒரு வார்த்தை கூட செல்வி அவர்கள் வாயிலிருந்து உண்மையே வந்தது கிடையாதுன்னும் பொழுது, அப்போ சுற்றி இருக்கிறவங்க செல்வி சொல்கிற பொய்களையெல்லாம் நம்பிக்கொண்டு செல்விக்காக சண்டை போடும்போது, செல்விக்காக யூடியூப்பில் நான் பேசுகிறேன், நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசும்பொழுது, இந்த சைடு உண்மையே இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால இந்த டீம் வந்து அப்படியே உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ இதுதான் செல்வியோட டீமோட லட்சணம். இப்போ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ அகதி டீமில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. செல்வி டீமில், அதாவது வடிவேலு டீமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டீமெல்லாம் எப்படி தனித்தனியாக அவங்களுக்குள்ளேயே பிரேக் ஆக போகிறாங்க. இதுவும் நடக்க போகுது. ஏன்னா செல்வி அவர்களிடம் உண்மையே இல்லாத போது இவர்கள் யாருக்காக பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, செல்விக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதிக்காக பேசினா உண்மையாக பேச போகிறாங்க. செல்விக்காக பேசுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டீச்சர்களை வந்து கடவுளுக்கு சமமாக நம்ம மதிக்கிறோம். அப்படி இருக்கையில் டீச்சர்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, ஸ்கூல் மாணவிகளை பற்றி கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு குரூப்புன்றதுனால இது வந்து இன்னும் சீக்கிரம் உடையும். ஏன்னா இவங்க பேச்சாலேயே இவங்க கிட போகிறாங்க. தான் நடக்க போகுது. சரி, இப்போது நம்ம இந்த டாபிக் வந்துடுவோம். வடிவேலு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு சிறை செல்வோம்னு. வடிவேலு அவர்களே, உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 வருஷம் சிறை கிடைக்குமான்னு தெரில இந்த கீதா அவர்களோட கேஸில். ஆனால் ஸ்கூல் கேஸில் உங்களுக்கு 2 வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சிறை. கீதா அவர்களோட கேஸில் உங்களுக்கு ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை 6 மாதம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு வேளை சிறை தண்டனை இருந்தால். இல்லாட்டி பெனால்ட்டி கட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏதாவது இது 2த்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லை 2மே நடந்தாலும் சில டைம் வந்து சிறையும் கொடுப்பாங்க, சிறை தண்டனையும் பெனால்ட்டியும் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. அதனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சிறை அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சிறை தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டால் ஓகே, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறை சென்று விட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க, காலையில் என்ன டிஃபன் கொடுத்தாங்க, மத்தியானம் என்ன கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, நைட்டு என்ன கொடுத்தாங்க, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா, காஃபி டீலாம் இருக்குதா, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். சிறை சென்று உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஓகே. சந்தோஷமாக இருக்கீங்க, அதே போல் சந்தோஷமாக ஸ்ரீமதி கேஸுக்கும் நீங்கள் சிறை சென்று வர எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே. வடிவேலுவை விட இன்னும் கேவலமாக பேசியிருக்கு இந்த அகதி குரூப்பு. அந்த அகதி குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சிறை தண்டனை சீக்கிரம் கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வடிவேலு அவர்களே, அங்கே ஏதாவது வேலை பார்த்தீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சிறை தண்டனைனா ஊதுபத்தியை செய்யறது, அப்புறம் ஏதேதோ சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது என்னென்ன வேலைகள் இருக்குது, சிறைக்குள் என்ன வேலை இருக்கிறது, அதற்கு ஏதாவது சேலரி மாதிரி கொடுத்தாங்களா, இந்த கதையெல்லாம் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும், அதாவது உங்கள் ஆப்போசிட் டீமில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், சிறை செல்ல இருக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வடிவேலு சிறை செல்லும் பொழுது கேக் வாங்கி வெட்டி சாப்பிட்லான்னு இருக்கோம். மக்களே, உங்களுடைய கருத்து என்ன? வடிவேலு சிறை செல்லும் பொழுது என்ன கேக் வாங்கலாம், எவ்வளோ கிலோ கேக் வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகே. நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும். செல்வியோட டீம் எல்லாரையும் சிறைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, செல்வியையும் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவோம். அன்றைக்கி தான் நம்ம எல்லாருக்கும் தீபாவளி அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. பாய்.